மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணா. இன்றைய போட்டித் தேர்வு பயிற்சியாக நாம் அன்றாட கணக்குகள்ல சில கணக்குகளை பார்க்க போறோம். ஒரு பொருளின் குறித்த விலை ரூபாய் 800, விற்ற விலை ரூபாய் 680 எனில் தள்ளுபடி சதவீதத்தை காண்க அப்படின்னு இருக்காங்க. நமக்கு முதல்ல தள்ளுபடி எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம தள்ளுபடி சதவீதம் கண்டுபிடிக்கலாம். தள்ளுபடி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு குறித்த விலையிலிருந்து விற்ற விலையை கழிக்கணும். குறித்த விலையிலிருந்து விற்ற விலையை கழித்தால் நமக்கு தள்ளுபடி முதல்ல கிடைக்கும். எவ்வளவு ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்கும். அது 800 இருந்து 680 கழிக்கிறோம், நமக்கு 120 அப்படின்னு கிடைக்குது. இப்போ தள்ளுபடி சதவீதம் கணக்கிடணும் அப்படின்னா தள்ளுபடி பை குறித்த விலை பெருக்கல் 100 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. அப்போ தள்ளுபடிங்கிறது 120 ரூபாய், குறித்த விலை எவ்வளோ அப்படின்னா 800 ரூபாய் இன்டூ 100. பாருங்க, இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிட்டோம். 8 ஒரு வாட்டி 8ன்னு மிச்சம் 4, 5 வாட்டி. ஸோ நமக்கு 15% அப்படிங்கிறது தான் விடை. அது இந்த ரெண்டாவது ஆப்ஷன். இரண்டாவது கேள்வி, ஓர் எண்ணின் 7/3% 42 எனில் அந்த எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு எண்ணின் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், அந்த எண்ணை தெரியாத எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். எத்தனை சதவீதம் அப்படின்னா 7/3%. எவ்வளோன்னு இருக்காங்கன்னா 42ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எக்ஸ் பெருக்கல் இத்தனை சதவீதம் சமம் 42 அப்படின்னு எழுதிக்கிறோம். தெரியாத என்ன நம்ம எக்ஸ்னு வச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்போ எக்ஸ் பெருக்கல் இந்த சதவீதத்தை குறிய நீக்கிட்டு பை 100ன்னு போடுவோம். அப்போ 7/3. இது பகுதியில் தான் அந்த 100 வரும். பாருங்க, இப்படி 100 போட்டுட்டோம். சமம் 42. நமக்கு இப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பின்னத்தை வலது பக்கம் தலைகீழாக கொண்டு போவோம். அப்போ பாருங்க, 42 பெருக்கல் பாருங்க, இந்த கீழே இருக்கிறது 300ன்னு மேலே வரும். 3 பெருக்கல் 100 300. இந்த மேலே இருக்கிற 7 கீழே வந்துடும். 7 6 வாட்டி 42. அப்போ எக்ஸ் இந்த தெரியாத எண் அப்படின்னா 1800ன்னு இந்த 6ஐயும் 300ஐயும் பெருக்குனா கிடைக்கும். ஸோ இந்த மூணாவது ஆப்ஷன் தான் நமக்கு விடையாக கிடைக்குது. மூணாவது கேள்வி, 10 பேனாக்களின் குறித்த விலையானது 8 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாபமா அல்லது நட்டமா, அப்படி இருக்கு அதனுடைய சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம 10 பேனாக்களுடைய குறித்த விலையை பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு பேனாவுடைய குறித்த விலையை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ 10 பேனாக்களுடைய குறித்த விலையை என்ன ஆகிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 10x ஆகிடும். நமக்கு இங்கே 8 பேனா தான் விற்றுருக்காங்க. அப்போ 8 பேனாவுடைய விற்பனை விலை வேணும்னா முதல்ல அதனுடைய குறித்த விலையை கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா ஒரு பேனாவுடைய குறித்த விலை எக்ஸ் அப்படின்னா 8 பேனாவுடைய குறித்த விலை 8x இருக்கும். இந்த 8 பேனா பாருங்க, இங்க 8 பேனாவுடைய விற்பனை விலைக்கு எது சமம்னா 10 பேனாவுடைய குறித்த விலை சமம் இருக்காங்க. அப்போ 8 பேனாக்களின் விற்பனை விலை எதுக்கு சமம்னா இதுக்கு சமம், அதாவது 10x அப்படின்னு இருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போறோம். இது 8 பேனாவுடைய குறித்த விலை, இது 8 பேனாவுடைய விற்பனை விலை. இப்போ இது ரெண்டுல எது பெருசுன்னு பார்க்குறோம். நமக்கு விற்பனை விலை பெருசாக இருக்குது. அப்போ உடனே நமக்கு தெரிஞ்சிருச்சு லாபம் கிடைச்சிருச்சு அப்படின்னு. அதாவது இது அதிகமாக, வலது கை அதிகமாக இருந்த வலது கையை தானே நம்ம விற்பனை விலையாக வச்சுருக்கோம். வலது கை இடது கையை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னா லாபம் கிடைக்கும். அப்போ லாபம் சமம் என்ன பண்ணணும், விற்பனை விலையிலிருந்து குறித்த விலையை கழிக்கணும். அப்போ விற்பனை 8 பேனாவுடைய விற்பனை விலை 10x மைனஸ் 8 பேனாவுடைய குறித்த விலை 8x. அப்போ 10xல 8x போச்சு அப்படின்னா 2x தான் நமக்கு லாபம். இப்போ லாபம்னு தெரிஞ்ச உடனே அதனுடைய சதவீதம் கணக்கிடணும் இல்லைங்களா. அப்போ லாப சதவீதம் கணக்கிடணும் அப்படின்னா லாபம் பை குறித்த விலை பெருக்கல் 100 இல்லைங்களா. அப்போ லாபம் அப்படிங்கிறது 2x, 8 பேனாவுடைய குறித்த விலை 8x பெருக்கல் 100% அப்படிங்கும்போது எக்ஸுக்கு எக்ஸ் போயிடுது. 2 4 வாட்டி 8ன்னு 4 2 வாட்டி 8 மறுபடியும் 2 5 வாட்டி 20 அப்படின்னு நமக்கு 25% என்ன கிடைக்குது அப்படின்னா லாபம் கிடைக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு விடையாக கிடைக்குது. நாலாவது கேள்வி, அசல் ரூபாய் 50,000 கூட்டு வட்டிக்கு 4% வட்டி வீதத்தில் 2 வருடம் வைப்பாக இருப்பின் அந்த கூட்டு வட்டி எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. நமக்கு அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரூபாய் 50,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்புறம் வட்டி சதவீதத்தை நம்ம ஆர்ல குறிப்பிடுவோம். அது 4% அப்படின்னும், வருடங்கள் வந்து 2 வருடம் அப்படின்னு குடுத்துட்டு, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கூட்டு வட்டி கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, P இன்டு 1 பிளஸ் R பை 100ன் அடுக்கு 2 அதாவது N அப்படின்னு வரும். அப்புறம் மைனஸ் பி அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்துவோம். நமக்கு பாருங்க கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா என்னன்னா பி இன்டு 1 பிளஸ் 6 பை 100ன் அடுக்கு n மைனஸ் 1 அப்படிங்கிற ஃபார்முலா. இதுல நமக்கு என்ன தெரியும்னா ஆர் 4% தெரியும், n வந்து 2ன்னு தெரியும், பி 50,000 தெரியும். இதுல பிரதியிட போறோம். பாருங்க 50,000 இது 1 கூட்டல் 4/100 இதன் அடுக்கு 2 மைனஸ் 1 அப்படின்னு வருது. இங்க 50,000 அப்படியே வச்சிருக்கோம். 4 ஒரு வாட்டி 25 வாட்டின்னு 25 இன்ட்டு 1 25 பிளஸ் 1 26/25 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வந்திருக்கு. அப்போ 50,000 இன்டு பாருங்க இது 2 வாட்டியா, இப்போ 26 பெருக்கல் 26 பை 25 பெருக்கல் 25 மைனஸ் 1 அப்படின்னு வரும். அப்போ என்ன ஆகும்னா 50,000 இங்க 676ன்னு இது வரும். பாருங்க இது ரெண்டையும் பெருக்கும்போது 625ன்னு கிடைக்கும். அப்போ நம்ம இதனுடைய 50,000 இதுல 676 மைனஸ் 625ன்னு மீப்போமா கண்டுபிடிச்சு பை 625ன்னு எழுதிக்கிட்டோம். நமக்கு என்ன வரும் அப்படின்னா 50,000 பெருக்கல் 51 பை 625ன்னு வரும். நம்ம இதை சுருக்குறோம். நமக்கு சுருக்கும் போது பாருங்க 5ஆல் அடிக்கலாம். 625 80 வாட்டி 50,000 கிடைக்கும். இது ரெண்டையும் பெருக்கும் போது 4080 அப்படிங்கிறது தான் நமக்கு கூட்டு வட்டியாக கிடைக்குது. ஸோ இந்த 4வது ஆப்ஷன் தான் நமக்கு விடை. 5வது கேள்வி, ஒரு பொருளின் குறித்த விலை ரூபாய் 1200, தள்ளுபடி 12% எனில் விற்ற விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. விற்ற விலை சமம் குறித்த விலை பெருக்கல் 100 மைனஸ் தள்ளுபடி சதவீதம் பை 100 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. நமக்கு குறித்த விலை 1200ன்னு தெரியும். அப்புறம் 100 மைனஸ் தள்ளுபடி சதவீதம் 12 அப்படின்னு தெரியும், பை 100 அப்படின்னு நம்ம பிரதியிட்டுக்கிறோம். இங்கே பாருங்க 1200 பெருக்கல் 100ல் 12 போச்சுன்னா 88 பை 100 அப்படின்னு கிடைக்குது. பாருங்க இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. நமக்கு 12யும் 88யும் பெருக்கணும்னா நமக்கு 1056 அப்படின்னு கிடைக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு விடை. 6வது கேள்வி, 90% ஆஃப் எக்ஸ் சமம் 315 எனில் எக்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 90% ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 90%த்தை 90/100 அப்படின்னு எழுதிக்கலாம். ஆஃப் அப்படின்னா பெருக்கல், எக்ஸ் சமம் 315 அப்படின்ற அர்த்தம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடுச்சு. இந்த எக்ஸ் வேணும்னா இதை தலைகீழாக வலது பக்கம் கொண்டு போவோம். அப்போ நமக்கு 10/9ன்னு வரும். 9 நமக்கு 3 வாட்டி 27, 5 வாட்டி 45ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம இது ரெண்டையும் பெருக்கும்போது 350ன்னு கிடைக்குது எக்ஸோட மதிப்பு. ஸோ இந்த 2வது ஆப்ஷன் தான் விடையாக கிடைக்குது. 7வது கேள்வி, 20% தள்ளுபடிக்கு பிறகு ஒரு பொருளின் விற்ற விலை ரூபாய் 1120 எனில் குறித்த விலையை கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. நம்ம குறித்த விலை சமம் விற்பனை விலை பெருக்கல் 100/100 மைனஸ் தள்ளுபடி சதவீதம் அப்படிங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்த போகிறோம். நமக்கு பாருங்க விற்ற விலை அதாவது 1120ன்னு பிரதியிட்டுக்கிறோம், பெருக்கல் 100/100 மைனஸ் தள்ளுபடி சதவீதம் நமக்கு 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1120 பெருக்கல் 100/80 அப்படின்னு கிடைக்குது. பாருங்க ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிட்டோம். 8 ஒரு வாட்டி 8 4 வாட்டி 32. ஸோ நமக்கு 1400 அப்படின்னு இந்த 2வது ஆப்ஷன் தான் விடையாக கிடைக்குது. 8வது கேள்வி, அடக்க விலை ரூபாய் 360 உடைய ஒரு பொருளுக்கு 10% தள்ளுபடிக்கு பிறகு 25% லாபம் அடைய குறித்த விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம குறித்த விலை சமம் 100 பிளஸ் லாப சதவீதம் பை 100 மைனஸ் தள்ளுபடி பெருக்கல் அடக்க விலை போட்டால் நமக்கு அந்த குறித்த விலை கிடைக்கும். அப்போ பாருங்க 100 நமக்கு இங்க லாப சதவீதம் எவ்வளோ அப்படின்னு இருக்காங்கன்னா 25ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால 25ன்னு போட்டுக்கிட்டோம். 100 இங்க தள்ளுபடி பாருங்க 10% கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸ் 10 பெருக்கல் அடக்க விலையை 360ன்னு கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே போட்டுட்டோம். இங்க மேல 125னும் கீழே 90
பெருக்கல் 360ன்னு கிடைக்கும். பாருங்க ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடுறோம். 9 4 வாட்டி 36 அப்படின்ட்டு 125 4ஆல பெருக்கும்போது 500 அப்படின்னு விடை கிடைக்குது. ஸோ இந்த முதல் ஆப்ஷன் தான் விடையாக கிடைக்குது. 9வது கேள்வி, ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களில் 20 பேர் ஆண்கள் எனில் பெண்களின் சதவீதம் காண்கன்னு இருக்காங்க. அப்போ மொத்த மாணவர்கள் எவ்வளோன்னா 50ன்னு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். ஆண்கள் 20ன்னு இருக்காங்க. அப்போ பெண்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னா மொத்த மாணவர்களிலிருந்து ஆண்களை கழிச்சா பெண்களின் எண்ணிக்கை தெரியும். நமக்கு பெண்களின் சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பெண்களின் எண்ணிக்கை பை மொத்த மாணவர்கள் பெருக்கல் 100% தான் நமக்கு பெண்களின் சதவீதம் கிடைக்கும். பாருங்க ஜீரோக்கு ஜீரோ அடிச்சிட்டோம். 5 2 வாட்டி 10 அப்புறம் ஜீரோனும் இது ரெண்டையும் பெருக்கும்போது 60%ன்னு கிடைக்குது. ஸோ இந்த முதல் ஆப்ஷன் தான் விடையாக கிடைக்குது. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில். ஸோ விடாமுயற்சியும் தொடர் பயிற்சியும் பண்ணுங்க. வெற்றி உங்கள் கையில்.